வெல்கம் டு ஆல். நான் உங்கள் மிஸ்டர் டீச்சர். இப்போ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கர்மா பற்றி பார்க்க போகிறோம். கர்மான்னா என்ன? கர்மாவினுடைய விதிகள் என்ன? நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது நமக்கே சில டைமில் திரும்பி வந்துடும். நம்ம எல்லாம் சொல்லுவாங்க, முன்னால் சொல்லுவாங்க, அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு. இப்போ உள்ள இந்த கலிகாலத்தில் அப்படிலாம் கிடையாது. நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன், அதனுடைய திருப்பி அந்த செயலில் வந்து நமக்கே வரும். அது வந்து ரொம்ப நாளெல்லாம் இல்லை, நம்ம வாழ்கின்ற இந்த காலத்திலே நம்ம என்ன செய்கிறோன்னா அதை வந்து நம்ம அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் சில செயல்கள் செய்யும்போது ரொம்ப கவனமாக செய்யணும். பிறருக்கு தீங்கு செய்யும் பொழுதும் சரி, சில சொற்கள் பேசும் பொழுதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம செய்யக்கூடிய செயல் நமக்கே திரும்பி வரும் அப்படிங்கிறது நிஜம். அதில் சில விதிகள் எல்லாம் இருக்குது கர்மாவில். அது என்னென்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த உலகத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கு திருப்பி கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் கர்மாவில் மிக முக்கியமானது. நம்ம எல்லாம் நினச்சிட்ருப்போம், எல்லாம் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நமக்கு எதுவுமே தெரியாது, நம்ம பிறருக்கு தெரியாது, நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறதே முதல் தவறு. வேறு யாருக்கும் தெரியாமல் நம்ம இந்த விஷயத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது அது மிகப்பெரிய தவறு. அதை வந்து நம்மளை ஒரு மூன்றாவதாக ஒரு கண் நம்மளை நோக்கிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற அந்த நினைப்பு நமக்கு எப்போவுமே இருக்கணும். வாழ்க்கையில் வந்து எதுவுமே அதுவாக நடக்காது. நமக்கு தேவையானதை நாம் தான் எந்த ஒரு விஷயமும் சரி, நமக்கு தேவையானதை நாம் தான் முன்னால் போய் நம்ம அதை எடுத்துக்க முயற்சி பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் அதை நம்ம கற்றுக்க முயற்சி பண்ணணும். கண்டிப்பாக அதுவாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டே இருக்கக்கூடாது. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, இதுவும் ஒரு கர்மா சம்மந்தப்பட்டது தான். இது மூணாவதாக ஒரு விஷயம் பார்த்தோம்னா, சில விஷயத்தில் வந்து சில விஷயங்களை வந்து நமக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் அதை நம்ம ஏற்றுக்க தான் செய்யணும். ஏற்றுக்கிட்டால் தான் கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றம் வரும். பிடிக்காமல் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக சிலவற்றை நம்ம ஏற்றுக்கணும். அதுக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கணும் கிடையாது. சில விஷயம் வந்து நமக்கு வந்து நிம்மதி தராது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா அது கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்தால் நமக்கு நிம்மதி இருக்காது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் இருக்கக்கூடியது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நம்ம அதை வந்து ஏற்றுக்க கூடாது. ஆனால் சில விஷயங்கள் வந்து இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படின்னு இருக்கும். சில விஷயங்களை வந்து நமக்கு சிந்திக்க மனசு வந்து குழம்பிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை வந்து கொஞ்சம் யோசிக்கலாம். கண்டிப்பாக யோசித்து அதை ஏற்றுக்கணுமா ஏற்றுக்க வேண்டாமா அப்படிங்கிறது தெய்வ நம்பிக்கையோடு நம்ம அதை நினச்சி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம அதில் வந்து சில மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கும். நாலாவதாக சொல்லப்போனால், நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும்போது நம் வாழ்க்கை நம்மை பின்பற்றி மாறும். நம்ம எப்படி நம்மளை மாற்றிக்கிறோமோ அதுதான் மிக முக்கியமானது. நம்ம எப்படி மாற்றிக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும். நம்ம யாராக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம அதை அப்படியே மாறிக்கிட்டே போயிட்டே இருப்போம். நல்லவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம நல்லவர்களாகவே மாறிக்கிட்டு இருப்போம். அதே நேரம் இல்லை நம்ம வந்து தீய செயல்களை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் நம்ம அதற்குரிய அமைப்பு நம்முடைய முகம் முதற்கொண்டுமே மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் வந்து நடப்பவை எல்லாமே எந்த விஷயம் நடந்தாலும் அது நம்ம தான் பொறுப்பு. வேறு யாருமே அதுக்கு கிடையாது. இல்லை நம்ம என்னை சதி பண்ணிட்டாங்க, நான் அந்த நண்பர்களோடு சேர்ந்ததுனால நான் இப்படி ஆகிட்டேன், இவங்களோட நான் சேர்ந்து நான் அவங்களோட சேராமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருப்பேன், இவங்களோட பேசாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருப்பேன். இல்லவே இல்லை. எல்லா விஷயமும் நாம் தான் பொறுப்பு. அதை நாம் தான் பொறுப்பை ஏற்றுக்கணும். ஏன்னு சொன்னால் எல்லாத்தையும் நம்ம தான் செய்கிறோம், வேறு யாருமே கிடையாது. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று இன்று நாளை எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. நேற்று இன்று நாளை இந்த மூணுமே இன்றைக்கி நம்ம இருக்கிறோம், நாளைக்கு இருக்குமா இருக்க மாட்டோமான்னு தெரியாது. அப்போ அதுவும் நம்மளோட சேர்ந்து தொடர்புடையது தான். நம்ம நாளையை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி இருக்கிறோம், இன்றைக்கி இருந்துருவோம், இன்றைக்கி என்ன செயலையும் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. அதில் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமான்னு நமக்கே தெரியாது. ஆனால் நான் இருப்போம் கண்டிப்பாக. இதனுடைய பலன் நம்ம நாளைக்கு இருந்து அனுபவிக்கணும். அப்போ செய்யக்கூடிய செயல்கள் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் நமக்கு நேற்று இன்று நாளை எல்லாமே என்னது ஒன்றோடு ஒன்று ஒரு தொடர்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கர்மாவில் இது ஒரு முக்கியமான விதி. அதே மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு 2 விஷயமா இருக்கலாம். சில விஷயங்கள் வந்து மனக்குழப்பத்தில் இருக்கலாம். ஆனால் மனதளவில் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு கர்மா தான். கர்மாவில் ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை என்ன அப்படின்னா, இதை நம்ம நினச்சே தீரணும். என்னென்னா ஒரே நேரத்தில் ஒரு சிந்தனை, ஒரு முடிவு மட்டும்தான் எடுக்கணும். இதுவா அதுவா அப்படின்னு நம்ம குழம்பிட்டோம்னு சொன்னாலே நம்ம தவறான ஒரு முடிவை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எதை சிந்தித்தாலும் ஒன்றாக சிந்திக்கணும். 2 வேறு கருத்துக்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய நடத்தையில் வந்து சிந்தனும் செயலும் பிரதிபலிக்கணும். நம்ம என்ன நடக்கிறோம், நம்ம நடத்தை செயல் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய சிந்தனை எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். பிற்காலத்தில் செய்ய போகிறதும் இனிமேல் நம்ம அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கற்பனை நமக்கு எப்போவுமே ஒரு சிந்தனை நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும்.
இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட முன்காலத்தை பற்றி நம்ம சிந்திச்சு எப்போவுமே ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னுடைய முன்காலத்தில் நான் அப்படி இருந்திருப்பேன், இப்படி இருந்திருப்பேன், அதனால தான் நான் இப்போ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை முன்காலத்தையே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து கஷ்டத்துலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த சிந்தனைகளை பார்க்காம பழைய கர்மாவே நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். என்ன அப்படின்னா, முன்காலத்தில் நான் கஷ்டப்பட்டுருப்பேன் போல இருக்குது, அதனால தான் எனக்கு தொடர்ந்து கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். கண்டிப்பாக அது இல்லை. என்ன அப்படின்னா, நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கிறதோ அப்படி தான். இப்போ இப்போ இருக்கக்கூடிய கர்மா எப்படி அப்படின்னு சொன்னால், நம்ம நிகழ்காலத்தில் நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அந்த சிந்தனை தான் நம்மளுடைய வாழ்க்கையாக நம்மளை அமையும். கண்டிப்பாக அது அமையும். அதில் மாற்றமே இருக்காது. நம்ம சிந்தனை செய்யக்கூடியதை சரியான வழிமுறையில் செயல்பட்டு செய்தால் கண்டிப்பாக அது நம்மளோட நிம்மதியும் சேர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்மாவில் மிக முக்கியமாக நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் நம்ம எதை செஞ்சாலும் அது நமக்கு திருப்பி வந்து சேரும் அப்படிங்கிறது தான். அதில் நம்ம உறுதியாக இருக்கணும். எதை நம்ம திங்க் பண்ணாலும், எந்த ஒரு செயலை நம்ம செஞ்சாலும், பிறருக்கு ஒரு செயலை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாலும், இல்லை நமக்கே ஒரு செயலை நம்ம செய்கிறோம், நம்ம சுயநலமாக ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாலும், இந்த உலகத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கு திருப்பி வரும் அப்படிங்கிற சிந்தனை கண்டிப்பாக நமக்கு இருந்தால் நம்ம நன்மையே செய்வோம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம். நன்றி.